நல்ல ஒரு காரசாரமான கோழி சம்பல் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 kg சிக்கன்ல 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அது வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் வந்துட்டு ஒரு 10 to 15 காஞ்ச மிளகாவை நல்லா சுடுதண்ணில் போட்டு இந்த மாதிரி அவிச்சு அதை எடுத்து வச்சுக்கிறேன். அந்த அவிச்ச காஞ்ச மிளகாவை எடுத்து இந்த மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு 3 பூவா கிராஸ் கேண்டில் நட்டையும் ஆட் பண்ணிட்டு 4 to 5 ஃப்ரெஷ் மஞ்சளையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு. அப்புறம் நான் மேரினேஷன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை ஒரு ஃப்ரைங் பேன்ல ஆட் பண்ணிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்னு. அப்புறம் இன்னொரு தனி கடையில் அதே ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் கருவாயில பாண்டாயில ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதுலையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கிறேன்னு. அப்புறம் இதெல்லாம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதில் 1 tablespoon ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த சிக்கனை இதுலயே ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கையில நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 3 டொமேட்டோவை ஒரு பியூரி பண்ணி வச்சிருக்கோம். அந்த டொமேட்டோ பியூரியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 tablespoon ஆஃப் சுகர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன அளவு புளியை கரைச்சி ஒரு 2 tablespoon ஆஃப் டேமரின் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி எல்லாம் மொத்தமா எல்லாம் சேர்ந்து இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சூப்பரான கோழி சம்பல் ரெடி ஆயிருச்சு. நாங்க இன்னைக்கு இதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒரு சூப்பரான பருப்பானத்து கூட நல்லா மேட்ச் ஆகிறாப்புல சூப்பரா இந்த காரசாரமான கோழி சம்பல் செஞ்சோம். செம்ம டேஸ்டா இருந்துச்சு.